கும்பராசிக்கு அதிபதியும் சனீஸ்வரன் பகவான் தான். கோபத்துக்கு உடைய ராசி. தலை வணங்குறது தாய்க்கும் தகப்பனுக்கும் தான், மற்ற யாருக்கும் தலை வணங்காது. என்னதான் பர்த்ல பிரில்லியண்டா இருந்திருந்தா கூட 30 வயசு 45 வயசுக்குள்ள இல்லறம் பற்றற்று போயிடும். இது விதி. கும்பராசியில உள்ள பெண்ணுக்கும் மாமியாருக்கும் ஆவாதுன்னு கேட்கறது ஒரு பக்கம் விதியும் கூட. கும்பராசியில ஆண் இருந்தா சுகபோகி. நான் வாழணும், நான் சாப்பிடணும், நான் தூங்கணும், எனக்கு கார் வேணும், வண்டி வேணும், காரை மாற்றணும், வீடை மாற்றணும், இப்படி ஆடம்பர வாழ்க்கையிலேயே உங்க வாழ்க்கை ஓடி போயிடும். பெண் தெய்வத்தை வழிபடுங்க, உங்க மேல சூனியம் பண்ணது கூட விலகிடும். ஆனா 30 நாளுமே இந்த காலு கோயில் வாசலை மிதிக்கணும். கோயில் வாசல வைக்க வேண்டிய பூவை அரைமுளம் வாங்கியாவது நீங்க சாமிக்கு கொடுக்கணும். இல்லைன்னா நெய் தீபம் ஏற்றலாம், தீபங்கள் ஏற்றலாம். இந்த முகநூல், இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கில் வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் உங்கள் பிள்ளைங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. கும்பராசிக்காரங்களுடைய பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு தாய்க்கு நோய் வரலன்னா பிள்ளைங்களுக்கு நோய் வரும். தாய் தகப்பனும் பிரிஞ்சிருந்தா உங்க பிள்ளைங்க இன்னைக்கு பிரிஞ்சிருக்கும். இது விதி. டைம் கிடைச்சா வடபழனி முருகன் கோயில் போங்க. சனி பகவானும் செவ்வாய் பகவானும் ஒண்ணு. ஒரே குணாதிசைகள், ஒரே பிரச்சனை தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. உச்சத்துல கொடுப்பாங்க, தரடிகேட்ல விட்டுருவாங்க. ஏன்னா உங்க ராசியில ராகு பகவான் இருக்காரு. எதையாவது அபகரிக்கணும் அப்படின்னு ஆசைகள் இருந்தா நீங்க மாட்டிக்குவீங்க. நீதிமான் சனி பகவான் தக்க தண்டனை கொடுத்துருவாரு. உங்க சாம்ராஜ்யம் சரிஞ்சு போயிடும். கும்பராசியில உள்ள பெண்கள் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுல பிரிஞ்சிருந்து கணவனுக்கு துரோகம் பண்ணக்கூடிய தருணத்துல இருந்தாலும் மாட்டிக்குவீங்க. கவனமா இருந்துக்குங்க. சிவாய நம. வணக்கம். நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி, கேஜிஎஃப். பக்தி இன்ஃபோ தமிழ் சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம். 2025 ஆடி மாதம், அற்புதமான மாதம். இந்த ஆடி மாதம் 12 ராசிக்கும் என்னென்ன பலங்கள் கிடைக்க போகுது, என்ன யோகங்கள் கிடைக்க போகுது, யார் யாரெல்லாம் உயர்ந்த நிலைமைக்கு இந்த 12 ராசிக்காரங்கள் இந்த ஆடி மாதத்தில் உங்கள் ஆசைகள் என்ன, உங்கள் தேவைகள் என்ன, இது பூர்த்தி ஆகிறதுக்கு சூட்சமமான வழிமுறைகள், வழிபாடுகளை பண்ணிங்கன்னா இந்த ஆடி மாசத்துலேருந்து அடுத்த ஆடி மாதம் வரைக்கும் உங்களுக்கு ஒரு குறை வராதுங்க. சின்ன வழிமுறை சொல்கிறேன், கேட்டுக்குங்க. இது எல்லா ராசிக்குமே பொருந்தும். ஆடி மாதம் சிவபெருமான் சூரியன் கடகராசியில் பிரவேசிக்கும் போது இந்த மாதம் 17ஆம் தேதி, அதாவது ஜூலை மாதம் 17ஆம் தேதி தான் ஆடி மாதம் பிறக்குது. ஆடி மாதம் பொதுவாகவே அம்மனுக்கு உகந்த நாள், உக்ரமான அம்மனுக்கு உகந்த நாள், உங்க குல தெய்வத்துக்கு உகந்த நாள், பிடிச்ச தெய்வத்துக்கு உகந்த நாள் தான் இந்த ஆடி மாதம். ஆடி மாதம் தெருவெங்கும் தோரணங்கள், மாத்தோரணம், வேப்பலை தோரணம், கூத்து குலுங்கும் 4 வாரமே. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம வீட்டில் இல்லாமல் அந்த ஆடி மாதம் 30 நாளுமே ஏதாவது ஒரு கோயிலுக்கு போனால் சோறு கிடைச்ச இடம் சொர்க்கம். நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கும் ஒரு வயிற்றுக்கு ஒரு சாப்பாடு கிடைச்சிருது. நம்ம ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆகக்கூடிய வருடம் இந்த ஆடி மாதம்தான். இந்த ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த நாள் சொல்லும் போது அந்த அம்மன் வழிபாடு நீங்கள் உங்க குடும்பத்தில் ஒருத்தர் தலையானவரை கூட்டுக்கிட்டு ஒரு பெரிய தாம்பலத்தட்டு, மஞ்சள் கிழங்கு ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய், ஒரு 50 ரூபாய்க்கு மஞ்சள் கிழங்கு, குங்குமம், வெத்தலை, பாக்கு, வாழைப்பழம், 2 மாதுளம்பழம், 2 ஆப்பிள், ஒரு 50 ரூபாய்க்கு ஜாக் ஃப்ரூட்டு, ஒரு புடவை, வசதி இருந்தால் ஒரு நகை செட்டு, இதை வாங்கி அம்மனுக்கு தானம் கொடுத்துட்டு அப்படியே சாமியை மனப்பூர்வமாக வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் ஆடி முடிஞ்சு அடுத்து சுபகாரியம். குழந்தை இல்லை சாமின்னு வழிபட்டன்னா குழந்தை பாக்கியம். திருமணம் கால தாமதமாக கைகூடிக்கிட்டு இருக்கக்கூடிய தருணத்தில் உடையவங்களுக்கு திருமண பாக்கியம். படிச்சுட்டு வேலை இல்லை படிக்கிற புத்தி இல்லாமல் தொந்தரவில் இருக்கிறாங்க. இந்த காரியத்தை எல்லாம் முடிச்சு கொடுக்கறது இந்த ஆடி மாதம். கும்பராசி. கும்பராசிக்கு அதிபதியும் சனீஸ்வரன் பகவான் தான். இதுவும் ஒரு ஆண் ராசியும் கூட தான். ஆணா பிறந்திருந்தாலும் ஆண் ராசி, பெண்ணா பிறந்திருந்தாலும் ஆண் ராசி தான். கோபத்துக்கு உடைய ராசி.
தலை வணங்குறது தாய்க்கும் தகப்பனுக்கு தான், மற்ற யாருக்கும் தலை வணங்காது. அன்பான பண்பான படிச்ச ஜாதகமும் நீங்க தான். இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர், புலனாய்வுத்துறை, அரசு சம்பந்தப்பட்ட வக்கீல் தொழில், இல்லை அரசு சம்பந்தப்பட்ட இலாகால இருக்கக்கூடிய ஒரு தொழிலும் நீங்களாத்தான் இருப்பீங்க. டாக்டரு, ப்ரொஃபஸர்ஸு, இதெல்லாமே இந்த ஜாதகத்துக்கு வரக்கூடிய ஒரு தன்மையானது தான் கூட. ஆனால் கஷ்டப்பட்டு கர்மாயப்பட்டு படிப்பீங்க. படிக்கக்கூடியவங்க இஷ்டப்பட்டு படிப்பீங்க. படிப்பில் அவ்வளோ பிரில்லியண்ட்டாக இருப்பீங்க. என்னதான் படிப்பில் பிரில்லியண்ட்டாக இருந்திருந்தா கூட 30 வயசு 45 வயசுக்குள்ள இல்லறம் பற்றற்று போயிடும். இது விதி. ஒரு கட்ட காலத்தில் உங்களுக்கு குருதசை வரும்போது கணவனோட அதிகமாக நீங்கள் சம்பளம் வாங்குவீங்க. தான் வீட்டுக்கு உங்களுடைய கும்பராசி உள்ள பெண்களுடைய உழைப்பு தான் அந்த வீட்டுக்கு பிரதிபலிப்பாகவே இருக்கும். ஆசாபாசையாக நகை வாங்குவீங்க, நட்டு வாங்குவீங்க ஒரு சில மாதம். அதுக்கப்புறம் அதையும் அபகரிக்கப்படக்கூடிய தருணத்தில் உங்கள் கணவர் பண்ணுவார். இதனாலேயே கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. கணவனுக்கும் உங்களுக்கும் ஆவாத நேரத்தினால முன்னோருடைய சொத்து, கணவன் வழி சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு வரும். கும்பராசியில் உள்ள பெண்ணுக்கும் மாமியாருக்கும் ஆவாதம் கேட்கறது ஒரு பக்கம் விதியும் கூட. கும்பராசியில் ஆண் இருந்தா சுகபோகி. நான் வாழணும், நான் சாப்பிடணும், நான் தூங்கணும், எனக்கு கார் வேணும், வண்டி வேணும், காரை மாற்றணும், வீடை மாற்றணும், இப்படி ஆடம்பர வாழ்க்கையிலேயே உங்கள் வாழ்க்கை ஓடி போயிடும். இதுவும் உங்கள் ஜாதகத்துக்கு உண்டான ஒரு தன்மையும் கூட. ஆனால் இந்த 7.5 சனி சும்மா கிடையாது. 2025 ஒரு 2.5 வருஷம் நீங்கள் கஷ்டம்தான் படணும், நஷ்டம்தான் படணும், சட்ட சிக்கல்களை சந்திக்கணும், வம்பு தும்பு வழக்கையும் சந்திக்கணும். இதெல்லாம் இனிமே போச்சு. இப்போ உங்களுக்கு பாதசனி கணக்குக்கு பயப்படாதீங்க. இது ஆடி மாசம். பெண் தெய்வத்தை வழிபடுங்க. உங்க மேல சூனியம் பண்ணது கூட விலகிடும். ஆனா 30 நாளுமே இந்த காலு கோயில் வாசலை மிதிக்கணும். கோயில் வாசல வைக்க வேண்டிய பூவை அரை முழம் வாங்கியாவது நீங்க சாமிக்கு கொடுக்கணும். இல்லைன்னா நெய் தீபம் ஏத்தலாம், தீபங்கள் ஏத்தலாம். இப்படி ஏத்துனா கும்பராசிக்காரர்களுடைய பெண்களுடைய குழந்தைகளுக்கு படிப்பு, திருமணம், வேலை, திருமணம், சுபகாரியங்கள்லாம் நடக்க போகுது. ஆனா கும்பராசியில உள்ள ஆண்களோ பெண்களோ உங்க குழந்தைகளுக்கு இடையூறு வரக்கூடிய மாசம் இந்த ஆடி மாசத்துக்கு மேல. கவனமா இருங்க. பிள்ளைங்க யார்கிட்டையும் ஏமாந்துடக்கூடாது, யாரையும் ஏமாத்திடக்கூடாது. உங்கள் பிள்ளைகளுக்கு யாருனாலையும் எவர்னாலையும் பிரச்சனை வரக்கூடாது. படிக்கிற பிள்ளைங்க படிச்சுட்டு வீட்டுக்கு வந்து அதுங்க பாட்டுக்கு அதுங்க வேலையை பார்க்கணும். இந்த முகநூல், இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கில் வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் உங்கள் பிள்ளைங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. கும்பராசிக்காரங்களுடைய பிள்ளைங்களுக்கு இன்றைக்கி தாய்க்கு நோய் வரலன்னா பிள்ளைங்களுக்கு நோய் வரும். தாய் தகப்பனும் பிரிஞ்சிருந்தா உங்கள் பிள்ளைங்க இன்னைக்கு பிரிஞ்சிருக்கும். இது விதி. அந்த விதியை மதியால வெல்றதுக்குத்தான் இந்த ஆடி மாதம் அற்புதமான மாதம். சாமியை வேண்டுங்க, உங்கள் குலதெய்வத்தை வேண்டுங்க. டைம் கிடைச்சா வடபழனி முருகன் கோயில் போங்க. சனி பகவானும் செவ்வாய் பகவானும் ஒன்று. ஒரே குணாதிசைகள், ஒரே பிரச்சனையை தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. உச்சத்தில் கொடுப்பாங்க, தரடிக்கெட்டில் விட்டுருவாங்க. ஏன்னா உங்கள் ராசியில் ராகு பகவான் இருக்காரு. ஸ்மக்லிங் பண்ணுற மாதிரி, திருடுற மாதிரி, எதையாவது அபகரிக்கணும் அப்படின்னு ஆசைகள் இருந்தால் நீங்கள் மாட்டிக்குவீங்க. நீதிமான் சனி பகவான் தக்க தண்டனை கொடுத்துருவார். உங்கள் சாம்ராஜ்யம் சரிஞ்சு போயிடும். கும்பராசியில் உள்ள பெண்கள் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடில் பிரிஞ்சிருந்து கணவனுக்கு துரோகம் பண்ணக்கூடிய தருணத்தில் இருந்தாலும் மாட்டிக்குவீங்க. கவனமாக இருந்துக்குங்க. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி மாதம் அற்புதமான மாதம்.
உங்கள் தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும். முறையாக வழிபடுங்க. உங்கள் குலதெய்வத்தை வழிபடுங்க. குறையில்லாமல் இருக்கணும். கும்பராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க, வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி KGF. என்ன நீங்கள் பார்க்கணுன்னா ஃபோன் பண்ணிட்டு வாங்க. இல்லைன்னா கூகுள் மேப்பில் KGF கருப்பசாமின்னு போட்டால் இந்த இடம் லொக்கேட் ஆகிடும். வரும்போது 15 ரூபாய்க்கு வெத்தலை, 10 ரூபாய் களிப்பாக்கு, 3 எலுமிச்சம்பழம். நான் ஜாதகம் பார்க்க 500 ரூபாய் தான் வாங்குவேன். இதை வச்சு முறையாக பார்த்தா நடந்தது, நடந்துக்கிட்டு இருக்கிறது, நடக்க போகிறத எம்பெருமான் அருளில் நான் சொல்லுவேன். என்னை பார்க்க வரேன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. இல்லைனா வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணிவிட்டு வந்தால் நான் பதில் சொல்கிறேன். சிவாய நம.